பள்ளியுடைய பாரவாகிகள் நல்லா கேட்கணும். பள்ளியுடைய பாரவாகிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அல்லாஹ் சொல்றான், மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை பரிபூர்ணம் நம்பணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும். பரிபூர்ணமான எல்லாம் நடப்பது நடக்கக்கூடியது எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய சக்தி தானே தவிர வேற யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது. உறப்புள்ள ஈமான் உள்ள ஆளா இருக்கணும். யாரு? பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள். ஒண்ணு. ரெண்டாவது, வல் யௌமில் ஆகிர், பரலோகத்தை நம்பணும். மறு உலகம் என்கக்கூடியது இருக்குது, இதை பரிபூர்ணமா நம்பணும். நாளைக்கு அல்லாஹு தஆலா நம்ம இடத்துல கேட்பான், எத்தனை வருஷம் மெம்பரா இருந்தார்? 4 வருஷம் மெம்பரா இருந்தேன். 4 வருஷம் மெம்பரா இருந்து என்ன செஞ்சேன்னு கேட்பா அல்லாஹ். 4 வருஷம் மெம்பரா இருந்து என்ன செஞ்சான்னு கேட்பா அல்லாஹு தஆலா. சொல்லணும். மெம்பர்னு போர்டுல எழுதி வச்சா பத்தாது, பள்ளிக்காக ஏதாவது செஞ்சிருக்கணும். ஒரு பல்பு பீசாச்சுன்னு சொன்னா அங்கீகாரங்க கூட ஓடி வந்து மாட்டி விடணும். அதான் பள்ளி மெம்பர். அப்போ அல்லாஹு தஆலா நாளைக்கு கேட்பா, மறு உலகம் ஒன்று இருக்கிறது என்று பரிபூர்ணமான நம்பிக்கை வேணும். எத்தனையாச்சுக்கா? என்ன பிடிக்கும் எப்படியாகும்? ஒண்ணு, அல்லாஹை பரிபூர்ணமா நம்பணும். ரெண்டாவது, பரலோக நம்பிக்கை, மறு உலக நம்பிக்கை. 2. மூணாவது, தொழுகையை நிலைநிறுத்தணும். தொழுகையை தொழுகணும் அல்ல, தொழுகையை நிலைநிறுத்த. 5 நேரமும் நீ பள்ளிவாசல் வந்து தொழுகணும். அல்லாஹ் இருக்கிறவங்க நமக்கு மெம்பர்மார் எல்லாம் 5 நேரம் தொழுகையாளிங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். பிரசிடென்ட்ல இருந்து கடைசியில வரைக்கும் எல்லா மெம்பர்மாரும் தொழுகையாளிகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அது ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்ப தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களா இருக்கணும். எத்தனையாச்சு? 3. 4வது, ஜக்காத்தை கணக்கு போட்டு கொடுத்துடணும். அதுல பிஷ்கத்தனக்கு கொடுக்க கூடாது. ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தி வச்சு வர்றவங்களுக்கு 150 கொடுத்தா பத்தாது. கணக்கு போட்டு கொடுக்கணும். கணக்கு போட்டு கொடுக்கணும். அதாவது தாராள மனசு இருக்கணும். அப்பதான் ஒரு பள்ளிவாசல் ஏதாவது ரிப்பேர் வந்தா, ஏதாவது தேவை வந்தா செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆளுகளா இருக்கணும். எத்தனையாச்சு? 4. 5வது விஷயம் ஒரு கௌரவமான விஷயம். என்ன? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படக்கூடாது. யாரு? பள்ளி மெம்பரு. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் பயப்படக்கூடாது. அவர் என்ன சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, அது முன்னால் உள்ள ஆளு சொல்லுவார், பின்னால். அது ஒண்ணு, அல்லாஹு தஆலாவை மட்டும் பயப்படக்கூடிய ஆளுக்குதான் பள்ளி மெம்பரா இருக்கிறதுக்கு லாயக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல